ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். கொட்டுற மழையில கூட தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டாங்க நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய வேட்பாளர்களான இடும்பாவனம் கார்த்திக் அப்புறம் வீரப்பனுடைய மகள் வித்யா ராணி இவங்களுடைய சொத்து விவரம் இப்ப வெளியாகி இருக்கு. அந்த கட்சியினுடைய முக்கிய வேட்பாளர்கள் இவங்க 2 பேருன்னு சொல்லலாம். இடும்பாவனம் கார்த்திக்கும் வீரப்பன் மகள் வித்யா ராணியும். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தொகுதியில இடும்பாவனம் கார்த்திக்கும், தர்மபுரி மாவட்டம் மேட்டூர் தொகுதியில வித்யா ராணியும் வேட்பாளர்களா களமிறங்கி இருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே சட்டமன்ற தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த சூழல்ல தான் வேட்புமனு தாக்கல் பிரமாண பத்திரத்துல அவங்களுடைய சொத்து விவரங்கள் வெளியாகி இருக்குது. அது குறித்து பார்க்கலாம். தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தல் வர்ற ஏப்ரல் 23ஆம் தேதி மொத்தம் இருக்கிற 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமா தான் தேர்தல் நடக்குது. அந்த வகையில நாம் தமிழர் கட்சியும் இந்த சட்டமன்ற தொகுதியில தனித்து தான் போட்டியிடுறாங்க. அதுல ஆண் வேட்பாளர்கள் 117 பேரும், பெண் வேட்பாளர்கள் 117 பேரும் போட்டியிட இருக்கிறாங்க. இத நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் மதுரையில நடந்த பொதுக்கூட்டத்துல அதிகாரப்பூர்வமா சொன்னாரு. அதற்கு அப்புறமா மாவட்டம் வாரியாக சீமான் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பொதுமக்கள்கிட்ட வாக்கு சேகரிச்சுட்டு வர்றாரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த நிலையில நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தொகுதியில போட்டியிடுற நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளரான இடும்பாவனம் கார்த்திக் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதுல அவருடைய சொத்து விபரங்கள் வெளியாகி இருக்கு. அதுல அவருடைய சொத்து மதிப்பு 51,273 சொல்லியிருக்காரு. இதுல கையில 30,000 ரூபாய் இருக்கு. 2 வங்கி கணக்குகள்ல 21,237 ரூபாய் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு. தங்க நகைகள், வீடு, காரு, பைக்கு இது மாதிரி நிலையான சொத்து எதுவும் என்னோட பேர்ல இல்ல அப்படின்னு இடும்பாவனம் கார்த்திக் அவருடைய பிரமாண பத்திரத்துல சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மேட்டூர் தொகுதியில போட்டியிடுற வீரப்பனுடைய மகள் வித்யா ராணி அவங்க கையில 1.31 லட்சம் இருப்பதா, அதாவது 1,31,000 பணம் இருப்பதா குறிப்பிட்டிருக்காங்க. 2 வங்கி கணக்குகள்ல 25,000 இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. கோல்டுன்னு பார்த்தோம்னா 40 கிராம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதோட மொத்த மதிப்பு 5,42,000. அவருடைய கணக்குல அசையா சொத்து மதிப்பு 6,98,120 இருக்குன்னு சொல்றாங்க. கிருஷ்ணகிரியில இருக்கிற பஞ்சாப் நேஷனல் வங்கியில அவங்க பேர்ல 3 லட்சம் ரூபாய் கடன் இருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் திரைப்பட பின்னணியிலிருந்து தான் வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15 வருஷமா தமிழக அரசியல் களத்துல அவங்க களம் காண்றாங்கன்னே சொல்லலாம். இதுல அவங்களுக்கு அங்கீகாரம் மாநில கட்சியா கிடைச்சிருக்கு. குறிப்பா 5% 10% வரைக்கும் வாக்குகள் பெற ஒரு கட்சியா அவங்க அந்தஸ்துல இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நிறைய விமர்சனங்களும் இருக்குன்னு சொல்லலாம். இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆக்ட்ரஸ் விஜயலட்சுமி அவங்களுடைய கேஸ் சம்பந்தமா நிறைய அவர் மேல விமர்சனங்கள் இருக்கு. இருந்தாலும் என்னுடைய கட்சியில பெண்களுக்கு நான் சம உரிமை தருவேன், ஆண்களுக்கு எவ்வளவு நான் சீட் தரனோ அதே அளவு நான் பெண்களுக்கும் தருவேன், சட்டமன்றத்துல என்னுடைய தம்பிகள் என்னுடைய தங்கைகள் இவங்க குரல் ஒலிக்கணும் அப்படின்னு அவர் அவ்வளோ ஆசைப்படுறாரு. இப்ப கூட அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, இல்லையா என் சாப்பாட்டுல விஷத்தை வச்சு என்னை கொன்னுடுங்க, என்னால கத்தி கத்தி சாக முடியல, என்னை பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. விமர்சனங்கள் எவ்வளோ இருந்தாலும் இந்த வாட்டி அவருடைய வாக்கு வித்தியாசம் வாங்கி எதிர்கட்சியாவது அவர் வந்துடணும்னு போராடுறாரு. ஏன்னா அவருடைய பேச்சு அனல் பறக்கிற பேச்சா இருக்கும். 2010, 11 அந்த சமயங்கள்ல எல்லாம் எல்லாருமே சீமான் அண்ணாவுக்கும் சப்போர்ட் பண்ணாங்க. அப்ப இருந்த இளைஞர்கள், இளம் பெண்கள் இவங்கெல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவருடைய பேச்சுல நியாயம் இருந்தது. ஏன்னா நம்மளுடைய மண்ணுக்காகவும் மனிதனுக்காகவும் அவர் பேசினாரு. அவருடைய தேர்தல் அறிக்கையில கூட நான் எந்த இலவசங்களும் தரமாட்டேன், எல்லாரும் கேஸ் சிலிண்டர் தர்றேன், உதவித்தொகை தர்றேன், கருணை தொகை தர்றேன், கருணை தொகை ஏன் தர்றீங்க, ஏன்னா நாங்க பிச்சையா எடுக்கிறோம், நாங்க பிச்சையா கேட்கிறோம், இது சம்பந்தமா அவர் பேசியிருந்தாரு. அவருடைய தேர்தல் அறிக்கையில கூட இலவசங்கள் நான் எதுவும் தரமாட்டேன், உங்களுக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னா நீங்களே வாங்கிக்கணும் அப்படின்ற நிலைமையில நான் உங்களை ஆளாக்குவேன், ஒரு பொருள் வேணா நீங்களே போய் வாங்கிப்பீங்க, ஒரு கிரைண்டருக்காகவோ ஒரு டிவிக்காகவோ இல்ல ஆடு மாடுக்காகவோ அந்த உதவித்தொகைக்காகவோ நீங்க வெயிட் பண்ண தேவையில்லை. இப்ப தீபாவளி பொங்கல் அப்படின்னா அதற்கான பணத்தை நீங்க எப்படி புரட்டணும், எப்படி நம்ம கொண்டாட போறோம், அதெல்லாம் நீங்க பண்ணணும்னு தேவையில்லை, தமிழ்நாட்டு மக்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு அவர் போராடுறாரு. அது மட்டும் இல்லாம களத்துல இறங்கி போராடுறாரு. ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், தமிழக வெற்றி கழக தலைவர் அவர் எல்லா சொகுசையும் விட்டுட்டு தான் நான் வர்றேன், அதாவது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு உச்சத்துல இருக்கிறேன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நான் வர்றேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனா அவருடைய சொகுசு வாழ்க்கையை விட்டுட்டு அவரு தயாரா இல்லை. மக்கள் நம்மளை தொட்டுடக்கூடாது, மக்கள் நம்ம பக்கத்துல வந்துடக்கூடாதுன்றதுனால அந்த கார்ல இருக்கிற கண்ணாடியை கூட அவர் கலட்ட மாட்டுறாரு.
அதனாலதான் எல்லாரும் ஜாம்பிஸ் மாதிரி அதுல கார்ல போய் ஏறுறாங்க, குதிக்கிறாங்க, குரங்கு குட்டியாட்டம் என்னென்ன சேட்டைகளை பண்றாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியில இந்த மாதிரி எந்த சம்பவங்களுமே நடக்கல. எல்லாரும் சீமான் அவர்களை தமிழ்நாட்டுடைய விடிவெள்ளி அப்படின்ற மாதிரிதான் அவங்க கட்சி தொண்டர்கள் பாக்குறாங்க. காரைக்குடி தொகுதியில அவர் களம் காண்றாரு. அங்க அவரு தேர்தல் பரப்புரை மேற்கொள்ளும் போது கூட கொட்டும் மழை, அந்த மழையில கூட அவர் அந்த பிரச்சாரத்தை நிறுத்திட்டு தடை செஞ்சுட்டு போகல. கொடை பிடிச்சிக்கோங்கன்னு சொன்னவங்கள்ட்ட கூட எனக்கு கொடை வேண்டாம், நீங்க மழையில நனையும் மாதிரிதான் நானும் நனைகிறேன், உங்களுக்கு சளி பிடிச்சதுன்னா எனக்கும் சளி பிடிக்கட்டும், இதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது, தொண்டர்கள் எவ்வளியோ அவ்வளிதான் நானும், தொண்டர்களுக்கு ஒரு பிரச்சனை இந்த மழையினால அவங்களுக்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னா அது எனக்கும் வந்துகட்டும் அப்படின்ற மாதிரிதான் அவர் சொல்றாரு. அவர் மேல எவ்வளவோ கேஸ் இருக்கு. இத்தனைக்கும் அவரு எல்லா குழந்தைங்களையுமே, அதாவது மாணவ மாணவிகள் நீங்க மாடு மேய்ங்க, வயலுக்கு வாங்க, விவசாயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அவரு பிள்ளைகிட்ட அவர் சொல்லுவாரா அப்படின்றது ஒரு டவுட் தான். என்ன இருந்தாலும் ஒரு பக்கம் அவரு என்ன மாதிரி விமர்சனங்களை கேட்கிறாரு அப்படின்னா, இவர் நல்ல கதையா சொல்றாரு. அவங்கள பத்தி, பிரபாகரன் சார் அவங்கள பத்தி, நான் அவங்களோட ஆமக்கறி சாப்பிட்டேன், நான் துப்பாக்கியில சுட்டேன், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கதைகள் சொல்றாரு. அவர் கதைகளை கேட்கறதுக்கு தான் கூட்டம் கூடுது அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் விமர்சனத்தை அவர் வாங்கிட்டு தான் வர்றாரு. ஆனா இந்த தேர்தல் அறிக்கையில அவரு விவசாயிகளுக்கு நான் பென்ஷன் கொடுப்பேன், விவசாயத்தை நான் அரசு வேலையா ஆக்குவேன் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு மரம் நீங்க வெட்ட போறீங்க அப்படின்னா 3 மரத்தை நீங்க நட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மரத்தை நீங்க வெட்டணும் அப்படின்ற சட்டத்தை நான் கொண்டு வருவேன். அதே மாதிரி பெண்கள், குழந்தைகள் இவங்க பாதுகாப்புக்கு நான் உத்தரவாதமா சட்டம் போடுவேன் இப்படின்ற மாதிரி தான் அவருடைய தேர்தல் அறிக்கைகள் இருக்கு. நான் கார் தர்றேன், நான் பைக் தர்றேன், உங்களுக்கு சிலிண்டர் தர்றேன், உதவித்தொகை தர்றேன் அப்படின்லாம் எந்த அறிக்கையுமே கிடையாது. ரெண்டாவது எல்லாருமே பெண்கள் ஆண்களும் பெண்களும் சமம் தான், எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒண்ணுதான், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பாகுபாடு இல்லை அப்படின்றாங்க. ஈவன் தமிழக வெற்றி கழகம் கூட பெண்களுக்கு சம உரிமை வழங்கப்படும் அப்படின்னாங்க. ஆனா அவங்க கட்சியிலேயே பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை அப்படின்றத அவங்க கட்சி தொண்டர்களே சொல்றாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சொன்னதை செஞ்சு காமிச்சாங்க. 117 தொகுதியில ஆண் வேட்பாளர்களையும் 117 தொகுதிகளில் பெண் வேட்பாளர்களையும் அவங்க களமிறக்கியிருக்காங்க. இது எதை காட்டுது அப்படின்னா சம உரிமை, அதாவது ஒரு இடத்துல ஆணுக்கு உள்ளது பெண்ணுக்கும் இருக்கணும் அப்படின்ற சம உரிமையை காட்டுறதா தான் மக்கள் பாக்குறாங்க. இந்த சட்டமன்றத்திலேயாவது இந்த தேர்தலையாவது அவருக்கு ஆளும் கட்சியோ இல்லை எதிர்கட்சியோ ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைத்து சட்டமன்றத்துல அவருடைய தம்பிகள், தங்கைகள் இவங்களுடைய குரல் சிங்கம் போல கர்ஜிக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க. ஆனா அது மக்கள் கையில இருக்குது. இன்னும் ஒரு 15 நாள் கிட்டத்தட்ட இருக்கு. ஏப்ரல் 23ஆம் தேதி எலெக்ஷன் தெரிவிச்சுட்டாங்க. இன்னும் 2 வீக்ஸ் இருக்கு. அதிகபட்சமா 21ஆம் தேதி வரைக்கும் இவங்க பிரச்சாரத்தை, இவங்களுடைய பரப்புரைகள்லாம் மேற்கொள்ளுவாங்க. திட்டங்கள், வியூகங்கள் இதெல்லாம் வகுப்பாங்க. ஆனா 23ஆம் தேதி காலையில ஓட்டு போட போகும்போதுதான் மக்களுடைய மனம் மாறும். யாருக்கு ஓட்டு போட்டா நம்மளுடைய தொகுதிக்கு நல்லது செய்வாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் யோசிப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல சீமான் அவங்க மேல இருக்கிற ஒரு முக்கியமான விமர்சனம் என்ன அப்படின்னா, விஜய் அரசியல்ல வர்றதுக்கு முன்னால அவர் என்னுடைய தம்பி அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆனா அவர் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் சீமான் அவங்களுடைய பார்வை வேற மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே எதிர்த்தாங்க. ஆனா விஜய் சீமான் பத்தி எந்த வார்த்தையுமே பேசல, எதுவுமே செய்யல. இங்க டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் தான் போட்டியே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த நாம் தமிழர் கட்சியை ஒரு கணக்காவே விஜய் எடுத்துக்கல. ஆனா சீமான் ஒவ்வொரு இதுலயுமே விஜய் விமர்சிக்கிற வண்ணம் தான் இருந்தாரு. அதாவது சாபம் இருற அளவுக்கு கூட இருந்தாரு. தம்பி தம்பி அப்படின்னு கொஞ்சி கொலாவிட்டு இப்ப அவரையே ஆப்போசிட்டா அவர் பேசுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது விமர்சனங்கள், அதுவும் எதிர்மறையான விமர்சனங்கள் கண்டிப்பா வரும் தானே. சோ இந்த தேர்தல்ல இவங்களுடைய வியூகம் எந்த அளவுக்கு இருக்கும், இவங்க ஜெயிப்பாங்களா, சட்டமன்றத்துல இவர் ஆசைப்பட்ட மாதிரி இவர் தொண்டர்கள் குரல் ஒலிக்குமா அப்படின்றத நீங்க எங்களுக்கு கருத்துல சொல்லுங்க.